தூத்துக்குடியில் மழை நின்று 2 நாட்கள் ஆனபோதும் மில்லர்புரம் பகுதியில் குளம் போல நீர் தேங்கி இருப்பதால் மாணவர்கள் தவிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த நீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலையா? அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 11, 12 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருந்தது. பல இடங்களில் தண்ணீரானது வடிந்த போதும் சில இடங்களில் இன்னும் வரியாத நிலையை நீடிக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதி, நெகிலேசன் நகர் பகுதி, பிஎன்டி காலனி பகுதிகளில் இன்னும் மழைநீரானது முழுமையாக வடியலை. அதுலேயும் இந்த மில்லர்புரம் பகுதியில் பள்ளிகள் இருக்குது. தனியார் பள்ளி இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது, அரசு பள்ளி இருக்கிறது, அரசு நூலகம் இருக்குது. இந்த பகுதிகளில் ரொம்ப தாழ்வான பகுதி. வழக்கமா மழை பெஞ்சதுனால இந்த பகுதியில் சிறிய அளவில் மழை பெஞ்சா கூட தண்ணீர் பெரிய அளவில் தேங்கும். கடந்த 2 நாட்கள் பெரிய அளவில் மழை பெஞ்சதன் காரணமாக இந்த பகுதியில் தேங்கிய தண்ணீர் இன்னும் வடியல. மாநகராட்சி சார்ந்த தண்ணீர் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வராங்க. இருந்தபோது முழுமையாக வடியல. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக 4 தினங்களுக்கு பின்பு இன்று பள்ளிக்கு சென்ற மாணவிகள் சிரமத்துக்குள்ளானாங்க. பெற்றோர்கள் வாகனத்தை அந்த பகுதியில் போட்டி செல்ல முடியல. அவங்களால ஒரு பெற்றோர் குழந்தையோட தண்ணிக்குள்ள விழக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இருந்த போதும் அரையாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் ஒரு வழி இல்லாம பள்ளிக்கு இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக அகற்றணும், அந்த பகுதியில் தொற்று நோய் பரவாம தடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பெற்றோர்கள் முன் வச்சிருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி முரளிகணேஷ். தஞ்சாவூர் மாவட்டம் குலமங்கலம் பகுதியில் மழைநீர் வடியாததால் விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. அதனால் மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாததால் பல்வேறு இடங்களில் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இடுப்பளவிற்கு தண்ணீரில் பயிர்கள் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை குலமங்கலம், திருமங்கலக்கோட்டை, ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை, ஐயம்பேட்டை, பாபநாசம், திருவையாறு என மாவட்டம் முழுவதும் சுமார் 35,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த சம்பா தாளடி பயிர்கள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால்கள் கடந்த காலங்களில் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடிய வழி இல்லாமல் தண்ணீர் தேங்கி இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை பாதிக்கப்பட்டு 2 நாட்கள் மேல் ஆகியும் இதுவரை எந்த அதிகாரிகளும் பார்வையிடவில்லை என விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். எனவே வரும் காலங்களில் இதுபோன்று பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வடிகால் வாய்க்கால்களையும் முறையாக தூர்வார வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது 30,000 வரை ஏக்கருக்கு செலவு செய்துள்ள பயிர்கள் அனைத்தும் நீரில் தொடர்ந்து இருப்பதால் பயிர்கள் அழுகிவிட்டது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடி என்பது ஒரு கேள்விக்குறிதான் என கூறும் விவசாயிகள். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.